இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமான திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தானே நம்மோடு கூட பேசுகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல்வாழ்வளித்து, விடுதலை அளித்து, ஆசீர்வதித்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் அவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க தூய ஆவியிடம் ஒப்பு கொடுத்து கடந்து போகலாம். Holy Spirit of Jesus. திருப்பாடல்ல 48 14வது வசனத்தை காண்பிக்கிறார். திருப்பாடல்ல 48 14வது வசனத்தை காண்பிக்கிறார். இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், என்னென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துபவர். அவரே இறுதி வரை இந்த ஆரம்பத்தில் இத்தகைய கடவுளேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய கடவுளேன்னு சொல்லுகிற பொழுது சில நாட்களாக நாம் சில கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் கருத்துக்களை கேட்டுருக்கோம் இல்லைங்களா? நேற்று தினத்தில் பார்க்கிற பொழுது முற்றிலும் பாதுகாக்கிற, முற்றிலும் நடப்பிக்கின்ற ஆண்டவரை பார்த்தோம். ஆவி ஆன்மா சரீரத்திலே காப்புகள். இத்தகைய நிலையிலே காண்பிக்கின்ற பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 12, 13 வசனத்தை நீங்கள் பார்க்க, அந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அதை சொல்லும், சீயோனை பலம் பாருங்கள், அதை சுற்றி நடைபோடுவாங்க, அதன் காலம் அதன் முடிஞ்சு போனதுக்கு ஒவ்வொன்று பாருங்கன்ட்டுக்கு அவர் பதிலளிக்கிறான்ட்டுக்கு கவனித்து பாருங்கள். அந்த படித்து நீங்கள் அப்புறமால படித்து பார்த்து போயிடுங்கன்ட்டுக்கு இத்தகைய கடவுளேன்னு சொல்லும்போது அதுக்கு மேலே 12, 13 வருஷம் படிச்சுன்னா உள்ளம் பூரித்து போயிடும். பிரியமானவர்களே, அப்படியாக நம்முடைய கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் காக்கிறவராக இருக்கிறார், இறுதி வரை காண்கிறார். இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது இது கொஞ்ச காலத்துக்கு அல்ல, கொஞ்ச நாட்களுக்கு அல்ல, இல்லை. திருப்பாடலில் 121 நான் பார்க்கும் பொழுது அந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். திருப்பாடல் சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லுகிற பொழுது அந்த 5வது 6வது வசனம், 5வது வசனத்தை படித்து பாருங்க. நீ பக்கம் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். இந்த உமக்கு நிழல் ஆவார் என்கிறது பார்ப்பது என்றும் எப்பொழுதும் இறுதி வரை நம்மை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார்தான் முன்ன சொல்லப்பட்ட கருத்தோடு கூட படைகிறது. அன்பானவர்களே, நாம் எங்கே நிலையிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், இறுதி வரை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் முன்ன அந்த 12, 13 வருஷத்தில் பார்க்கும்போது இப்படிலாம் இத்தகையோரேன்னு சொல்லும்போது நேற்று தினத்தில் பார்த்த ஆவி ஆன்மா சரீரத்திலிருந்து முற்றிலும் மீட்க வல்லவராக இருக்கிறான்னு பார்த்தோம். இப்படியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக, இறுதி வரை நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இதை உள்ளத்தில் உணர்வோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம், இன்னும் அதிகமாக அவரிடம் ஒப்பு கொடுக்கலாம், நம்மை வழிநடத்தும்படியாக கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களை இறுதி வரை வழிநடத்துகிறவர் நீரே. சில வேளையிலே இதை நாங்கள் உணராமல் பரிதவிக்கிற பொழுது, உள்ளம் கலங்குகிற பொழுது இந்த வசன வார்த்தைகள் எல்லாம் எங்கள் உள்ளத்திலே பதியட்டும், அது எங்களுக்கு நினைவூட்டட்டும். என் ஆண்டவர் இறுதி வரை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற நிலை நாங்கள் உணர்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ந்து உமக்குள் வாழ்ந்து கடந்து வருகிற பிள்ளைகளாக இருக்க செய்யும். ஜெபிக்கிறோம், நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன்.